லங்கா ஃபார் யூடியூப் சேனலோடாக நீங்களும் இணைந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் லங்கா ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஜோதிட சாஸ்திரம், வியாபாரம், பேச்சு, பகுப்பாய்வு ஆகியவற்றை குறிக்கும் புதன் பகவான் துலாம் ராசியில் வக்ரநிலை அடைவது மிகவும் முக்கியமான விளைவாக கருதப்படுகிறது. மேலும் ஒருவரது புத்தி, அறிவு, உணர்வு, கருத்து பரிமாற்றம் போன்றவற்றை புதன் குறிக்கிறது. இத்தகைய புதன் அக்டோபர் 14ஆம் தேதி துலாம் ராசியில் வக்ரநிலை கொண்டு காலை 6 மணிக்குள் நுழைந்திருக்கிறார். அதன் பின் நேரப்பாதையில் 2020 நவம்பர் 3ஆம் தேதி வரை இரவு 10:46 மணி வரை விருட்சிக ராசிக்கு செல்ல இருக்கிறார். வக்ரமாகும் புதனின் இந்த பயிற்சியால் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட போகின்றன. பொதுவாக புதனின் வக்ர பயிற்சி அனைத்து ராசிகளிலும் ஒருவித பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே இப்போது புதன் வக்ர பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை தரப்போகிறது என்று சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது மேசம். மேச ராசியில் 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதி தான் புதன். இந்த பேச்சின் போது புதன் இந்த ராசியில் 7வது வீட்டில் நுழைகிறார். 7வது வீடு என்பது திருமண வாழ்க்கை, மனைவி மற்றும் துறையில் உள்ள கூட்டணியை குறிக்கிறது. புதனின் வக்ர பயிற்சியால் இந்த ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடும். கூட்டணி கொண்டு தொழில் புரிபவர்கள் கூட்டாளிகளுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையான வாக்குவாதம் ஏற்படக்கூடும். காதலிப்பவர்களுக்கு காதலில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொண்டால் நெருக்கம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் விலகி இருப்பது நல்லது. பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த பயணத்தை தவிர்த்திடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் லாபத்தை இழந்து விடுவீர்கள். 2வது ரிஷபம். இந்த ரிஷப ராசியில் புதனின் வக்ர பயிற்சி 6வது வீடு வாழ்வின் போராட்டங்களை குறிக்கிறது. ஜோதிடத்தில் இந்த வீட்டை எதிரிகளின் வீடு என்று கூறுவார்கள். சண்டை சச்சரவுகளை சந்திக்க நேரிடலாம். அதே போல எந்த பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயலுங்கள். உங்கள் எண்ணங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது கவனமாக இருங்கள். இந்த காலத்தில் பண பரிவர்த்தனைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. பணத்தை செலவழிக்கும் போது கவனமாக இருங்கள். ஏனெனில் திடீரென்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். யாருக்கேனும் கடன் கொடுத்திருந்தால் அதை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. தினமும் யோகா, உடற்பயிற்சி செய்து மனதை அமைதியாக வைத்திருங்கள். அடுத்த 3வது மிதுனம். புதன் வக்ர பயிற்சி மிதுன ராசியில் 5ஆம் வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு காதல், குழந்தைகள், படைப்பாற்றல், கல்வி, புதிய வாய்ப்புகள் போன்றவற்றை குறிக்கிறது. இந்த பயிற்சியால் உங்கள் எண்ணங்கள் மீதுள்ள நம்பிக்கையின்மையை உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவனக்குறைவை உண்டாக்கும். எந்த ஒரு வேலையையும் முடிக்க வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கும். உங்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்பு இருக்கும். இந்த பயிற்சியால் உங்களின் நம்பிக்கை மற்றும் படைப்பு திறன் அதிகரிப்பதை காண்பீர்கள். திருமணமாகாதவர்கள் இப்போதைய புதிய உறவில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் கடகராசி. கடகராசியில் புதன் வக்ர பயிற்சியானது அமைதியான வீடு என்று அழைக்கப்படும் 4வது வீட்டில் நுழைகிறது. இந்த வீடு சந்தோஷம், அசையும் மற்றும் அசையா சொத்து, புகழ் மற்றும் உணர்ச்சிகளை குறிக்கிறது. இதனால் இந்த வக்ர பயிற்சியால் இந்த ராசிக்காரர்கள் வீட்டிற்காக செலவு செய்வார்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க செலவழிப்பார்கள். இருப்பினும் செய்யும் தொழிலில் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். உங்கள் தாய் நோயால் அவசைப்படலாம். எனவே அடிக்கடி அவர்களை கவனிக்க உதவுங்கள். பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் பற்றி பேசும்போது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆரம்பத்திலேயே உங்கள் உணவுகளில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இதனால் விரைவில் குணமடைவீர்கள். அடுத்து பாருங்க சிம்ம ராசி. புதன் வக்ர பயிற்சி சிம்ம ராசியின் 3வது வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு தைரியம், ஆசை, உடன்பிறப்புகள், ஆற்றல், ஆர்வம், உற்சாகம் போன்றவற்றை குறிக்கிறது. புதன் வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை தரப்போகிறது. உங்கள் உடன்பிறப்புகளுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். இந்த பயிற்சியால் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பயணம் உங்களுக்கு நன்மை அளிப்பவையாக இருக்கும். அத்தோடு இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தை வழங்கும். புதனின் வக்ர நிலை உங்களை கடினமாக உழைக்க வைக்கும். உங்களுடன் பணிபுரிபவர்களுடன் பேசும்போது கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள். இல்லாவிட்டால் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியில் புதன் வக்ர பயிற்சி 2வது வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு கல்வி, செல்வம், குடும்பம் போன்றவற்றை குறிக்கிறது. புதனின் வக்ர பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. அதில் முக்கியமாக இவர்கள் செல்வத்தை பல வழியில் சேமிப்பார்கள். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்ல காலமாகும். எதிர்பார்க்கும் பணத்தை சம்பாதிப்பீர்கள். இந்த பயிற்சியால் நீங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருந்தாலும் அது உங்களின் நிதி நிலைமையை பாதிக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. இதனால் வீட்டின் நிலைமை சற்று மோசமாக இருக்கும். குடும்பத்துடன் அமர்ந்து பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியம் பற்றி கூற வேண்டுமானால் சற்று சிரமத்தை சந்திக்கக்கூடும். உணவு பழக்கத்தை மாற்றாவிட்டால் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். முடிந்தவரை காய்கறிகளை அதிகம் சாப்பிட முயற்சி செய்யுங்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த துலாம் ராசியில் புதன் வக்ர பயிற்சி முதல் வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு ஆளுமையின் வீடாக கூறப்படுகிறது. புதனின் வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக
இருக்க போகிறது. இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். எந்த வேலையையும் நன்கு புரிந்து கொண்டு பின்னரே செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த பயிற்சியால் புதன் உங்களை மிகவும் மென்மையானவராக மற்றும் உணர்ச்சிகரமானவராக மாற்றுவார். இதனால் உங்கள் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் பெற்றோர்களிடம் எதையும் ஆலோசித்தால் உங்களால் எளிதில் முடிவுகளை எடுக்க முடியும். பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அடுத்த விருட்சகம். புதன் வக்ர பயிற்சி விருட்சக ராசியில் 12வது வீட்டில் நடைபெறுகிறது. இந்த வீடு செலவு, வெளிநாட்டு பயணம், இழப்பு போன்றவற்றை குறிப்பிடுகிறது. விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி சாதகமற்ற முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்தில் உடல்நல பிரச்சனைகளால் அவஸ்தைப்படக்கூடும். இதனால் நிறைய செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும். இந்த பயணங்களை தவிர்ப்பதே நல்லது. இல்லாவிட்டால் இழப்புகளை தான் சந்திப்பீர்கள். அலுவலகத்தில் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தளவு யாருடனும் சண்டை போடாதீர்கள். யோகா, தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். இதனால் உங்கள் மன அழுத்தம் குறையும். அடுத்து தனுசு பார்க்கலாம். தனுசு ராசியின் புதன் வக்ர பயிற்சி 11வது வீட்டில் நடைபெறுகிறது. இந்த வீடு வருமானம், சாதனைகள், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கிறது. புதனின் இந்த வக்ர பயிற்சி நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். உங்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்கள் அந்தஸ்தை சமூகத்தில் உயர்த்தும். கடின உழைப்பினால் அலுவலகத்தில் பாராட்டு கிடைப்பதோடு பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அது கிடைக்கும். பழைய நெருங்கிய நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களில் புதிய வணிகம் அல்லது புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பாருங்க மகரம். மகரத்தில் புதன் வக்ர பயிற்சி 10வது வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு தந்தையின் தொழில், அந்தஸ்து, அரசியல் மற்றும் இலக்குகளை குறிக்கிறது. சொல்லப்போனால் இந்த புதன் வக்ர பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது. உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள். அதே சமயம் அனைத்து பணிகளிலும் வெற்றிகளை காண்பீர்கள். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். எப்பேற்பட்ட தடைகளையும் சமாளித்து எளிதில் வெல்வீர்கள். உங்கள் வேலை திறன் அதிகரிக்கும். பணியிடத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குறிப்பாக வணிகத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட பல வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் தந்தையுடனான உறவு மேம்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து பாருங்க கும்பம். கும்பராசியில் 9வது வீட்டில் இந்த வக்ர பயிற்சி நடக்கிறது. இந்த வீடு ஒருவரின் தலைவிதி, பயணம், ஆன்மீக நாட்டம், கொள்கைகள் போன்றவற்றை குறிக்கிறது. புதன் வக்ர பயிற்சியால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதன் வக்ர நிலையால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்கள் மனதிற்கு அமைதியை அளிக்கும். காதலிப்பவர்கள் தங்கள் காதலை அழகாக வெளிப்படுத்துவீர்கள். இது இருவருக்கும் உள்ளதான காதல் மற்றும் உறவை அதிகரிக்கும். உயர்கல்வியை படிக்க விரும்பும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இறுதியா மீனராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர பயிற்சி மீனராசியில் 8வது வீட்டில் நிகழ்கிறது. இந்த வீடு ஏற்றத்தாழ்வுகள், மர்மம், ஆராய்ச்சி, திடீர் நிகழ்வுகள், வயது போன்றவற்றை குறிக்கிறது. இந்த புதன் வக்ர பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு வழக்கத்தை விட சற்று குறைவான பலன்களை அளிக்கும். இந்த பயிற்சியால் தாய் குலத்திற்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை காணக்கூடும். கூட்டணி வைத்து தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறந்த காலம் அல்ல. வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். இல்லாவிட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பயிற்சி காலத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படக்கூடும். உங்கள் உணவுகளில் கவனம் செலுத்துவதோடு யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த புதன் வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இது மாதிரியான ஏனைய ஆன்மீக சார்ந்த விடயங்களையும் தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா 4 யூடியூப் சேனலோட.